anatomy in தமிழில் வந்து நம்ம டெல்டாய்டு மசிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டெல்டாய்டு மசில் வந்து இந்த இடத்துல நம்ம உடம்புல இந்த இடத்துல இருக்கோம் இல்லைங்களா, இந்த மசில் தான் டெல்டாய்டு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடியதுன்னா இது ஒன் ஆஃப் த மசில்ஸ். இங்கே தான் அவங்க ஊசி போடுறாங்க. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கையில் ஊசி போட்டுங்கன்னா இந்த மசில் தான் ஊசி போடுறாங்க. இன்ட்ரா மசிலர் இன்ஜெக்ஷன் இங்கே தான் போடுறாங்க. இப்போ வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம சுருக்கமாக வந்து இந்த மசில் எங்கேருந்து எங்கே வருது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதுக்கு என்ன நர்வ் சப்ளை, இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த டெல்டாய்டு வந்து மல்டி பெனட் மசில் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? மல்டி பெனட்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர்ஸ் பாருங்கள், இந்த மசில் இங்கேருந்து கொஞ்சம் வரும். ஒன்று விஷயம், இந்த வெள்ளை கலரில் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ இது ஃபுல்லாக மசில்னு எடுத்துக்காதீங்க. இந்த டெல்டாய்டுங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான். இப்போது இந்த பகுதி நான் எந்த இடத்துல வைக்கிறேனோ அங்கேருந்து வர்றது மட்டும்தான் டெல்டாய்டு. ஏன்னா இதெல்லாம் ட்ரெப்பீஷியஸ் வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் ட்ரெப்பீஷியஸ் மசில்லேருந்து வர்றது. ஸோ இதுவும் டெல்டாய்டு. இந்த வெள்ளை கோடு மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து இந்த போனில் வந்து அட்டாச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து வர்றது தான் இந்த மசில் தான் டெல்டாய்டு. இது ரொம்ப நல்லா பல்கியான ஒரு மசில். இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபைபர்ஸ் வந்து இந்த தசை நாண்கள்னு சொல்லலாம். அந்த தசை நார் வந்து இப்படி வருது, அப்புறம் சில தசை நார் இப்படி வருது, சில தசை நார் வந்து உங்களுக்கு இந்த பகுதியிலேருந்து வருது. எல்லாம் வந்து இப்படி வந்து இங்கே இந்த இடத்துல ஒட்டுது. சரிங்களா? இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தா இது வந்து கிளாவிக்கல் போன். ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு இப்படி சைடில் இருக்குது, கை அப்படி மேலே சைடில் வச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு தெரியுது அழகா. இப்போ நார்மலாக இந்த இப்படி மசில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாவிக்கல் போன் இருக்குது பாருங்கள், இந்த போன்லேருந்து உங்களுக்கு ஃபைபர்ஸ் இப்படி வருது. ஓகேங்களா? கிராஸாக. அப்புறம் இந்த ஓரத்தில் இருந்து உங்களுக்கு இந்த ஸ்கேப்புலா போன் இங்கே வருது, அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் ஃபைபர்ஸ் இங்கே வருது. அதே மாதிரி பின்னாடி உங்களுக்கு ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் அங்கேருந்தும் மசில் இப்படி வருது. ஸோ இப்போ இது எல்லா பக்கத்துலேருந்து வந்து இந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய ஹியூமரஸ் போனில் டெல்டாய்டு டியூபர்கள்ன்ற பகுதி, லேட்டல் பகுதி. ஓகேங்களா? அந்த லேட்டல் சைடில் டெல்டாய்டு டியூபர்கள்னு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த எல்லா நாரும் இங்கேருந்து வர்றது, இங்கேருந்து வர்றது எல்லாம் சேர்ந்து இங்கே கூடுது. அந்த தான் நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படி. ஓகேங்க? இந்த இடத்துல கூடுது. அப்போ இன்சர்ஷன் சைட் வந்து டெல்டாய்டு டியூப்ராசிட்டி ஆஃப் ஹியூமரஸ். ஆரிஜின் வந்து உங்களுக்கு லேட்டல் தேர்ட் ஆஃப் தி கிளாவிக்கல் வருது, அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் இருக்குது, ஸ்பைன் ஆஃப் தி ஸ்கேப்புலாலேருந்தும் ஃபைபர்ஸ் வருது. இப்போது இந்த மசில் வந்து உங்களுக்கு அனாட்டமியில் சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இப்போ இது வந்து எல்லாம் குவியறதுனால இதை கன்வர்ஜென்ட்னு சொல்லணுமா இல்லையான்னு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பெக் மேஜர்னு சொல்லக்கூடிய இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மசில் பாருங்கள், இதில் வந்து எல்லா ஃபைபர்ஸும் வேறு வேறு டைரெக்ஷனில் வருது பாருங்கள் திரும்ப. ஆனால் எல்லாம் வந்து இந்த இடத்துல குவியுது, இன்சர்ட் ஆகுது. இந்த மசிலை கன்வர்ஜென்ட்னு சொல்கிறோம், ஆனால் இதை மல்டி பென்னட் மசில்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போது இந்த ஃபைபர்ஸ்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு டெண்டனில் போய் சேர்ந்து அந்த டெண்டன் வந்து போனில் ஒட்டுது. அதே மாதிரி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசை நாண்களும் வந்து தனித்தனி டெண்டானாக ஃபார்ம் ஆகி போய் அப்புறம் அந்த டெண்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றாகி ஒட்டுது. இப்போ அதனால் இதை மல்டி பென்னட் மசில்ஸ் சொல்கிறோம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இது எல்லா தசை நார்களும் குவிஞ்சு ஒரே டெண்டனாக ஃபார்ம் ஆகி போய் இன்சர்ட் ஆகும். அப்போது அந்த மாதிரி ஆனால் ஒரே டெண்டன் எல்லா ஃபைபர்ஸும் கன்வர்ஜ் ஆகி ஒரே டெண்டனில் போய் ஒட்டுச்சுன்னா அது கன்வர்ஜென்ட். இப்போ வந்து இதை வந்து நம்ம மல்டி பென்னட்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தசை நார்கள் வந்து ஒரு டெண்டனில் போய் அந்த மாதிரி மல்டிபிள் டெண்டன்ஸ் வந்து அப்புறம் அந்த டெண்டன்ஸ் வந்து போய் போனில் ஒட்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இது மல்டி பென்னட். இதில் எதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை மட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இதை ஆன்டீரியர் டெல்டாய்டுன்னு சொல்லுவோம். முன்பக்கம்னா ஆன்டீரியர் இல்லையா? ஸோ ஆன்டீரியர் டெல்டாய்டு, இது லேட்டரல் சைடு, ஸோ லேட்டரல் டெல்டாய்டு, இது போஸ்டீரியர் சைடு, போஸ்டீரியர் டெல்டாய்டு. இதை 3 பகுதியாக பிரிக்கிறோம். இப்போ இந்த ஆன்டீரியர் டெல்டாய்டோட ஃபங்க்ஷன் பாருங்கள். இப்போ இங்கே மசில் இருக்குது, இந்த இடத்துல போய் ஒட்டுதுங்கிறீங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த மசிலை நான் அப்படி சுருக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது பாருங்கள், என் கையை தூக்குறேன், அப்போது ஷோல்டரை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே இருக்குது இன்சர்ட்ஸ். எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் சைட் ஸ்டேபிளாக இருக்கும், இன்சர்ஷன் சைட்டு தான் நகரும். அப்போ இங்கே வந்து மசில் இருக்குன்னா இந்த மசில் சுருகும் பொழுது இப்படி வருது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை நாண்கள் இருக்குது பாருங்கள், அது இப்படி ஒட்டுது. அப்போ இங்கே நான் அப்படி சுருக்கும் பொழுது இந்த கையை நான் சைடில் தூக்குறேன், அப்டக்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய மசில் வந்து இப்படி ஒட்டுது. அது புல்லாகும் போது என் கை, என்னோட ஷோல்டர் பின்னாடி போகுது, பின்பக்கம் போகுது, ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் போகுது. அப்போ இந்த ஆன்டீரியர் சைட் ஆஃப் த டெல்டாய்டு வந்து ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் பண்ணுது. இந்த லேட்டரல் பார்ட் ஆஃப் டெல்டாய்டு வந்து அப்டக்ஷன் பண்ணுது. போஸ்டீரியர் டெல்டாய்டு வந்து ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். எல்லாமே ஷோல்டர் மூமெண்ட்டு தான் பண்ணுது. ஏன்னா இங்கே தானே இருக்கு இல்லைங்களா? எப்போதுமே ஒரு மசில் வந்து ஒரு மூட்லேருந்து இன்னொரு மூட்டை தாண்டும் போது தான் அதாவது எந்த மூட்டை அந்த மசில் கிராஸ் பண்ணுதோ அந்த மூட்டில் தான் அது அசைவை ஏற்படுத்த முடியும். இப்போது
இந்த மசில் இங்கேயே ஒட்டிடுது. அது எல்போ ஜாயிண்ட் வரைக்கும் போகலைங்களா, நம்ம முழங்கை வரைக்கும் போகல. இந்த தோள்பட்டை மூட்டுக்கிட்டே தான் இருக்குது அந்த மசில். அப்போது இந்த மசிலோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த கிளாவிக்கல் போனையும் இந்த ஷோல்டரில் இருக்கக்கூடிய இந்த போனையும் இணைக்குதுன்றதுனால அந்த மூவ்மெண்ட் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் தான் நடக்கும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் அப்போது உங்களுக்கு ஆன்டீரியர் டெல்டாய்ட் ஷோல்டர் ஃப்ளெக்ஷன், லேட்டரல் டெல்டாய்ட் வந்து ஷோல்டர் அப்டக்ஷன், போஸ்டீரியர் டெல்டாய்ட் வந்து ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது டெல்டாய்டு நம்ம படிக்கிறப்ப அது எல்லா மூமெண்ட்டும் பண்ணுதுங்கிறாங்களே, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் அதுக்கு காரணம் வந்து இது மல்டி பென்னட். இந்த பகுதியில் இருக்க ஃபைபர் மட்டும் தனியாக இயங்க முடியும், இந்த பகுதியில் இருக்க ஃபைபர்ஸ் மட்டும் தனியாக இயங்க முடியும், அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிறது தனியாக இயங்க முடியும். இந்த லேட்டரல் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது வந்து அப்டக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ண முடியாது. இதால் சுப்ராஸ்பைனட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில் வந்து முதல்ல அந்த அப்டக்ஷன், இப்போ நான் கை எப்படி நேருக்கு நேரம் அட்டென்ஷனில் நின்றுட்டு கை எப்படி சைடில் தூக்கணும்னா அந்த 0 to 30 டிகிரி வந்து சுப்ராஸ்பைனட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில் பண்ணிடும். அதுக்கு மேலே தான் டெல்டாய்ட் டேக் ஓவர் பண்ணி அப்புறம் டெல்டாய்டு ஒரு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 110 120 டிகிரிக்கு மேலே கொண்டு போயிடும். அப்புறம் இந்த ட்ரெப்பீஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மசில் வந்து இன்னும் ஃபர்தராக இழுத்து அதனால தான் நம்மளால் 180 டிகிரிக்கு மேலே போக முடியுதுங்களா. அது காரணம் வந்து இந்த எல்லா மசிலும் சிம்டனஸாக ஒர்க் பண்ணும். அதில் முக்கியமான ஒரு இந்த 30 டிகிரியிலேருந்து அந்த ஒரு 120 130 டிகிரி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய அந்த மசில் வந்து டெல்டாய்ட். ஸோ டெல்டாய்ட் இஸ் a வெரி ஸ்ட்ராங் ஷோல்டர் அப்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நர்வ் சப்ளை, இப்போது டெல்டாய்டு மசில் வந்து எந்த நர்வ் இன்ஜுரோனா ஒர்க் ஆகாமல் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மசில் இஸ் சப்ளைடு பை அ நர்வ் கால்ட் ஆக்சிலரி நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிலரி தான் இந்த தசைக்கு வந்து நர்வ் சப்ளை கொடுக்குது. அது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டரில் அதாவது பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வரும். அது வந்து இந்த 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 நம்ம இந்த ஆக்சிலரி ஏரியில் தான் வரும். அது வருங்கன்னா இங்கேருந்து வரும். நம்ம C5 C6 C7 C8 T1லேருந்து வரக்கூடியதான் பிரேக்கியல் பிளெக்ஸஸ். அந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸில் போஸ்டீரியர் கார்டிலேருந்து வரும். அது வர்றப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் கடாவர்லாம் பார்த்தீங்கன்னா கையை எப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் தெரியும். டிசெக்ட் பண்ண கடாவரில் அதுலேருந்து அந்த போஸ்டீரியர் கார்ட்லேருந்து என்ன ஆகும்னா, இந்த பக்கம் இந்த ஷோல்டரோட பேக் சைடில், அதாவது இந்த பக்கம் இப்படி ஷோல்டரோட பேக் சைடில் இந்த ஆக்சிலாலேருந்து இந்த பின்பக்கம் வழியாக வரும். வந்து அப்படியே வந்து இந்த ஹியூமரஸோட நெக் இருக்குது பாருங்கள், அதோட பின்பக்கம் வழியாக வந்து இந்த இடத்துக்கு வரும். இங்கே தான் இந்த மசில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த ஆக்சிலரி நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸில் ஆக்சிலா பகுதியிலேருந்து அது அப்படியே அந்த ஷோல்டர் போனை அந்த ஹியூமரஸ் போனோட நெக்கை சுற்றி இப்படி வரும் பொழுது கரெக்டாக அந்த இடத்துல இந்த மசில் இருக்குது, அப்படியே வந்து சப்ளை பண்ணும். இப்போ இந்த ஆக்சிலரி நர்வ் இன்ஜூரியில் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இன்ஜூரி ஆக்சிலரி நர்வ் இன்ஜூரியில் இந்த மசில் அஃபெக்ட் ஆகும். இந்த மசில் அந்த அந்த நர்வ் அஃபெக்ட் ஆனால் இந்த மசில் வேலை செய்யாது. இந்த மசில் அப்படியே வீக்காக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அப்போது இதோட நர்வ் சப்ளை வந்து ஆக்சிலரி நர்வ். இது வந்து நீங்கள் கேட்கலாம், இது எல்லா பக்கமும் அதே தானே? ஆமாம், ஒரே நரம்பு தான். எல்லா ஃபைபர்ஸுக்குமே ஒரே நர்வ் தான் சப்ளை பண்ணுது. ஸோ வந்து டெல்டாய்ட் மசில் இஸ் சப்ளைடு பை ஆக்சிலரி நர்வ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஆக்சிலரி நர்வ் சப்ளை பண்ணக்கூடிய இன்னொரு மசில் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நான் இந்த வீடியோ முடிவில் வந்து அதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா. இப்போது அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்க வரக்கூடிய அந்த போஸ்டீரியர் ஹியூமரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி, அதுவும் அந்த நரம்போடையே சேர்ந்து வரும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆன்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ், போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மசிலுக்கும் சப்ளை பண்ணும். ஏன்னா அங்கே தான் அந்த மசில் கரெக்டாக இருக்குது. அது போக ஆக்சிலரி ஆர்ட்ரிலேருந்து வரக்கூடிய தொராக்கோ அக்ரோமியல் ஆர்ட்ரி அப்படின்னு ஒரு ஆர்ட்ரி இருக்குது. நான் ஆக்சிலரி ஆர்ட்ரி வீடியோ போட்டிருக்கேன், அதில் 6 கிளைகள் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் ஒரு கிளை தான் தொராக்கோ அக்ரோமியல் ஆர்ட்ரி. அதிலிருந்து ஒரு டெல்டாய்டு பிரான்ச் வரும், அதுவும் இந்த டெல்டாய்டு மசிலை சப்ளை பண்ணும். சரிங்களா. இப்போ வந்து நம்ம பிளட் சப்ளை பார்த்துட்டோம், ஃபங்க்ஷனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த டெல்டாய்டு மசிலை பற்றின ஆரிஜின், இன்சர்ஷன் சொல்லக்கூடிய எங்கேருந்து துவங்குது, எங்கே போய் முடியுது, அது என்ன மாதிரியான வேலைகள், அதோட ஃபங்க்ஷன் என்னது, என்ன வேலை செய்யுது, எந்த நர்வ் சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். எந்த ரத்த நாளம் வந்து இதுக்கு ரத்தம் கொடுக்குதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி நம்ம ஒரு காணொலியிலையும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தசைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். சில இது வந்து எனக்கு மாடலில் சொல்ல முடியாததை நான் உங்களுக்கு வரைபடமாக வரைஞ்சி உங்களுக்கு சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். எதுவும் கேள்விகள் இருந்தால் கருத்துரை பதிவில் கண்டிப்பாக போடுங்க. இப்போ அந்த ஆக்சிலரி நர்வ் வந்து வேறு என்ன மசிலுக்கு சப்ளை பண்ண ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, டீரிஸ் மைனர். சரிங்களா. டீரிஸ் மைனருக்கும் டெல்டாய்டுக்கும் ரெண்டுக்குமே சப்ளை பண்ணுறது ஒரே நரம்பு தான். அது அப்படி அங்கேருந்து வரும்பொழுது இந்த ரொட்டேட்டார் கஃப் மசில்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு மசிலான டீரிஸ் மைனர் மசிலும் வரும். அப்போது அந்த நர்வ் இப்படி வர்றப்போ ஒரு சின்ன ஒரு பிரான்ச் வந்து அந்த மசிலுக்கும் சப்ளை பண்ணும்.
அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். எதுவும் கேள்விகள் இருந்தா கண்டிப்பா கருத்துரை பகுதியில போடுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவுக்கு நன்றி. மத்தவங்களுக்கும் இத பகிருங்க. வணக்கம்.